So hi friends, welcome to Variety Track. So இன்னைக்கு நம்ம heat and mass transferல யூனிட் 4ல ரேடியேஷன்ல Planck's law அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த Planck's lawவை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 11th 12th பிசிக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. Planck's அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் வந்து 1900ல் மேக்ஸ், இவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து ஒரு ஜெர்மன் சயின்டிஸ்ட் அண்ட் நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட். இதுக்காக இவர் தான் வந்து இந்த பிளாங்க்ஸ் லா அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. இதோடைய டெரிவேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அந்த டெரிவேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம். அண்ட் இன்னொன்று, இந்த பிளாங்க்ஸ் லா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹெச்எம்டி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 81 6th எடிஷனில் பேஜ் நம்பர் 81ல் பிளாங்க்ஸ் லா அப்படின்ற இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபுல்லாக டிரைவ் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த டெரிவேஷன் பார்த்து நீங்கள் அதாவது அந்த ஃபார்முலா பார்த்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதுகிறேன், பிளாங்க்ஸ் லா. அதுக்கப்புறம் அது என்ன சொல்ல வருது அப்படின்றத பார்க்கலாம். இது வந்து மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர்னு சொல்கிறாங்க. மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடி தட் இஸ் ஈக்குவல் டு C1 lambda power -5 டிவைடட் பை e பவர் ஆஃப், அதை நான் EXPன்னு போட்டுறேன், e பவர் ஆஃப் C2 டிவைடட் பை lambda t -1. ஸோ இதை தான் வந்து பிளாங்க்ஸ் 1900ல் கண்டுபிடிச்சாரு. அண்ட் இதை கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் ப்ரைஸும் கிடச்சிச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா நம்ம இதில் பார்த்துட்டு வரலாம். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், E lambda b அப்படின்னா மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு monochromatic emissive power of black body. and இந்த மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியணும். அதனால் நான் அதோடைய டெஃபினேஷன் சொல்லிவிட்டு இங்கே வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இங்கே மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் அப்படின்னா நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிடுறேன். ஸோ தட் இஸ் E சஃபிக்ஸ் lambda, இதை பின்னு சொல்லுவோம். இதுதான் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் ஏ பிளாக் பாடி. ஸோ நார்மலாக மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் டிஃபைன்ட் as the energy emitted, நல்லா கவனிக்கணும், எனர்ஜி எமிட்டட் by the black surface in all direction at a given wavelength. இதான் ரொம்ப important, at a given wavelength. given wavelength அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், லாம்டான்னு சொல்லுவோம். per unit wavelength interval around lambda. Lambda, that is the ratio of energy emission in the interval d lambda is equal to monochromatic emissive power of the black body ன்னு சொல்லுவோம். ஸோ அல்ல அப்படின்னா emissive power of the black body that is equal to 0 to infinity into monochromatic emissive power of the black body into அதோடைய wavelength. ஸோ இது என்ன அப்படின்னா,
இப்போது நம்ம 11th 12th படிச்சிருப்போம். பிளாங்க்ஸ் லா அப்படின்றது குவாண்டம் தியரி வச்சு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. குவாண்டம் தியரினா என்ன அப்படின்னா, நம்ம ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரேடியேஷன் வந்து இங்கேருந்து செர்டைன் வேவ்லென்த் மூலயமா நம்மளுடைய பிளாக் பாடி இல்லை ஏதோ ஒரு பாடி இருக்கும், அதோடைய டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா வேவ் லென்த் அப்படின்னா இட்ஸ் லைக் ஏ வேவ் ஃபார்ம். இந்த மாதிரி இப்போ சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிபி ரேஞ்சில் இந்த வேவ் ஃபார்ம் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து அது வந்து எனர்ஜி எங்கே டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. அது வந்து எப்படின்னா குவாண்டம்னா இப்படி டாட்டா இந்த மாதிரி தான் வந்து எனர்ஜியை டைரெக்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பவரை வந்து நமக்கு இங்கே இருக்கிற பாடிக்கு கொடுக்குது அப்படின்றத பிளாங்க்ஸ் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த ஒரு பாடிக்கும் இப்படி குவாண்டமாக கொடுக்கும்போது அது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்குது. அந்த எனர்ஜியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பை வேவ் லென்த். ஸோ அந்த எனர்ஜியை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர். அது பிளாக் பாடிக்கு கண்டுபிடிச்சோம்னா அதுதான் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிளாக் பாடிக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எமிசிவிட்டியை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லா பாடிக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் எ பிளாக் பாடி, அது ஃபார்முலா நம்ம இப்போது என்னன்றதை பார்த்தாச்சு. ஸோ இதில் உள்ளார இருக்கிறதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் பிளாக் பாடிக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம். அதுக்கு தான் பிளாங்க்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது C1, இதில் C1ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். C1 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஸ்மால் சி ஸ்கொயர் பவர் ஹச்ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்மால் சி ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த சியோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. இது எல்லாமே உங்கள் டேட்டா புக்கில் இருக்குது. வெலாசிட்டி ஆஃப் லைட்டோடைய வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்கமில் வெலாசிட்டியோட லைட் எவ்வளோ இருக்குது. ஏன்னா வேக்கமில் தான் ரேடியேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அது எவ்வளோன்னு அவங்க மெஷர் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 2.998 இன்ட்டு 10⁸8. ஸோ அது அப்ராக்சிமேட்டாக 3 இன்ட்டு 10⁸8 மீட்டர் பர் செகண்ட்னு நம்ம போட்டுக்கலாம். 2.998 இருக்கிறதுனால 3ன்னு போட்டுக்கலாம். இதில் ஹச் அப்படின்றது பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ ஹச் தட் இஸ் ஈக்குவல் டு இதுதான் அவர் கண்டுபிடிச்சாரு, பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ PLANCKS பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6.625. இது எல்லா வேல்யூமே டேட்டா புக்கில் இருக்குது. இன்ட்டு 10⁻⁻34 ஜூல் செகண்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் 2π இன்ட்டு சி ஸ்கொயர் ஹச்சோட வேல்யூ போட்டிங்கன்னா உங்களுக்கு சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா C1ஓட வேல்யூ 3.742 இன்ட்டு 10⁸8 வாட் மைக்ரோமீட்டர் பவர் 4 டிவைடட் பை மீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் C1 வேல்யூவாக பிளாங்க்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. அடுத்தது C2 வேல்யூ வந்து இதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. C2 வேல்யூ வந்து ஸ்மால் சி டிவைடட் பை ஹச் டிவைடட் பை கே. ரைட்டா? இதில் கேன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ கே தட் இஸ் ஈக்குவல் டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ இதுவும் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு ஒரு தியரி ஒன்று இருக்குது. ஸோ அதிலிருந்து இவங்க எடுத்திருக்காங்க. ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கிடையாது, தனியாக போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு 1.3805 இன்ட்டு 10⁻⁻23 ஜூல் பை கெல்வின். ரைட்? ஸோ இதை நீங்கள் டைரெக்டாக இந்த C2 வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா C2 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.4388 இன்ட்டு 10⁻4 மைக்ரோமீட்டர் கெல்வின். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டேட்டா புக்கில் இருக்குது. என்னன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது இந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா C1 C2 லேம்டான்றது வேவ் லென்த்து இன் மைக்ரோமீட்டர். ஸோ அதுவும் நான் எழுதிக்கிறேன். லேம்டா ஈக்குவல் டு வேவ் லென்த் மைக்ரோமீட்டர். டீன்னு கொடுத்தா அது அப்சல்யூட் டெம்பரேச்சராக இருக்கும். டெம்பரேச்சர் அது வந்து கெல்வினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா வேல்யூவும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
இப்போது இது நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு கிராஃப் மூலயமா நம்ம இந்த பிளாங்க்ஸ் லாவை சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முலா இப்படி இருக்குது. இதை நான் ஒரு கிராஃபாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டுக்கிறேன். இந்த கிராஃபும் வந்து பிளாங்க் சொன்னது தான். ஆக்சுவலாக அவங்க கண்டுபிடிக்கும் போது எப்படி இருக்குது அது அப்படின்றத சொன்னது தான் இந்த கிராஃபு, சொல்கிறது தான் இந்த கிராஃபு. ஸோ இது வந்து மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் E மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் எ பிளாக் பாடி. இது வந்து கிலோவாட் பை, இதோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கிலோவாட் பை மீட்டர் ஸ்கொயர் மைக்ரோமீட்டர். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் இருக்குது. வேவ் லென்த் லேம்டா இது வந்து மைக்ரோமீட்டரில் இருக்கும். இது நம்ம சொல்லியாச்சு, மைக்ரோமீட்டரில் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போது அதாவது இந்த மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவரை நம்ம மெஷர் பண்ணி ஜீரோலன்னு சொல்லியிருக்காங்க. இது 0. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா 100. அண்ட் அடுத்தது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஃபார் எ பிளாக் பாடி. இது 200. அடுத்தது 300. அடுத்தது 400. அடுத்தது 500. ஸோ இந்த மாதிரி எமிசிவ் பவர், அதாவது சூரியன் அதிகமாக அடிச்சுட்டே இருக்குன்னு வச்சு பார்த்தீங்க, அந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்குது. அதுதான் நம்ம மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அதனால் வேவ் லென்த் நமக்கு அதிகமாகிட்டே இருக்குது. 0லேருந்து 1, 2, அதுக்கப்புறம் 3 அண்டு ஃபைனலாக 4. ஸோ இந்த மாதிரி வேவ் லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். இப்படி இருக்கும்போது ஒரு சர்டைன் டெம்பரேச்சரில் வந்து இவங்க ரீடிங் எடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1000 டிகிரி சென்டிகிரேட்டில் ரீடிங் எடுக்கிறாங்க. ஸோ வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஸோ ஒரு இடத்துல இப்படி குறையுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1500 டிகிரி சென்டிகிரேட்டில் எடுக்கிறாங்க. ஸோ வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே குறையுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி சென்டிகிரேட்டில் எடுக்கிறாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்தில் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு இங்கேருந்து இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்துட்டு ஒரு சர்டைன் கண்டிஷனில் இது திரும்பியும் இப்படி குறைய ஆரம்பிச்சிடுது. ஸோ இதோடைய மேக்ஸிமம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருது. இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இதோட டெம்பரேச்சர் நம்ம எழுதிக்கலாம். இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 கெல்வின். அண்ட் இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 கெல்வின். நான் முன்னாடி டிகிரியில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி, எல்லாமே கெல்வின். அண்ட் இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கெல்வின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அந்த கிராஃபில் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவரை வேவ் லென்த்தை வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த கிராஃப் வந்து அவருக்கு இப்படி தான் கிடச்சிது. இந்த கிராஃப்லேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அதாவது மோனோக்ரோமேட்டிக் பவர் இன்க்ரீஸ் ஆக வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது. அது இன்க்ரீஸ் ஆனாலும் குறிப்பாக இந்த 1500 டிகிரி சென்டிகிரேட்டில் இது வேவ் லென்த் 2 something இருக்கும்போது இது இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குறைஞ்சிடுது. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 டிகிரி சென்டிகிரேட் கரெக்டாக இருக்கும்போது மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் 400 இருக்கும்போது இது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி குறைஞ்சிடுது. இது வந்து பாருங்க 3.5 கிட்டத்தட்ட 1000 கெல்வின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமாக இருக்குது. வேவ் லென்த் வந்து 3.5 கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி குறைஞ்சிடுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவருக்கும் வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிட்ருக்கு. சர்டைன் டெம்பரேச்சரில் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவருக்கும் வேவ் லென்த்துக்கும் இந்த மாதிரி கிடைக்கிது. இது வேரி ஆகுது அப்படின்றத சொல்ல வராங்க பிளாங்க்ஸில். ஸோ அப்போது வேவ் லென்த்துக்கும் மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவருக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம்னா வேவ் மூலயமா கிடையாது, ஒரு சின்ன பார்ட்டிக்கல் மூலயமா இது நடக்குது அப்படின்றத சொன்னார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை எந்த பாடிக்கு வேணாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் எந்த பாடிக்கு வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எமிசிவிட்டி இன்ட்டு மோனோக்ரோமேட்டிக் எமிசிவ் பவர் ஆஃப் த பிளாக் பாடி.
ஸோ இதை நம்ம போட்டோம்னா எமிசிவிட்டியோட இது கூட இன்ட்டு, ஏன்னா பிளாக் பாடிக்கு எமிசிவிட்டி 1, அதை தவிர்த்து வேறு எது போட்டாலும் நம்ம அது இன்ட்டு மோனோக்ரோமேட்டிக் எமிசி பவர் போட்டோம்னா மற்ற பாடிக்கு எல்லாமே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆக மோனோக்ரோமேட்டிக் பவர் இன்க்ரீஸ் ஆக ஒரு செர்டைன் டெம்பரேச்சர் இது இந்த 1000 கெல்வின் 5500 கெல்வின் இல்லை 2000 கெல்வின் கிடையாது. ஒன்றுக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. அப்படி டிக்ரீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து நமக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதோட இன்க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா எதை வச்சு கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டன்றதுனால நான் டிரைவ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ இந்த பிளாங்க்ஸ்லானா என்னன்றது கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.